நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 321 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துன்னு வரும். சிதம்பரத்தில் பதஞ்சலி மகரிஷி எப்படி வந்தார் அப்படிங்கிறத நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பதஞ்சலி மகரிஷியுடைய கதையைத்தான் நாம் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். இது நீங்கள் ஒரு சில எபிசோட்ஸ் முன்னாடி போய் பார்க்கணும். அதாவது வைகுண்டத்தில் ஷீராப்தியில் ஒரு நாள் பெருமாள் ஆதிசேஷ பரியங்கத்தில் படுத்துட்டு இருந்த பொழுது அவருடைய வெயிட்டு தாங்க முடியாமல் ஆதிசேஷன் மொழிப்புதுங்க. என்ன காரணம்னு கேட்க அதற்கு பெருமாள் பதில் சொல்கிறார், நான் ஒரு முறை சிவபெருமானுடைய நடனத்தை கண்டேன், அதை மறுபடியும் மனசில் தியானம் பண்ணேன், அதனால தான் என்னுடைய உடல் பூரிப்படைந்ததுன்னு சொல்ல, அதற்கு என்ன காரணம்னு இந்த ஆதிசேஷன் கேட்க, அந்த நடனத்துக்கு என்ன காரணம்னு கேட்க அதற்கு சிவபெருமான் சொன்ன கதை தான் இந்த தாருகாவனத்து முனிவர்களுடைய கதை. அந்த தாருகாவன இன்சிடெண்ட்டு தான் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்து அதற்கு தான் நாம் வழுவூர் போனோம். வழுவூருங்கிற ஆச்சரியமான க்ஷேத்திரம் மயிலாடுதுறையிலேருந்து 10 கிலோமீட்டரில் வழுவூர் இருக்குது. இந்த வழுவூர் க்ஷேத்திரத்தை நன்னா அனுபவித்ததுக்கப்புறம் அங்கிருந்து பிரியா விடை பெற்று நாம் மறுபடியும் சிதம்பரத்தை நோக்கி பிரயாணத்தை தொடர்ந்திருக்கிறோம். போகிற வழியில் போர் அடிக்குமோ இல்லையோ, அதனால் இந்த பதஞ்சலியுடைய கதையை மறுபடியும் விட்ட இடத்துலேருந்து நாம் தொடரப்போகிறோம். இதுதான் அந்த கதையுடைய பேஸ். நீங்கள் இந்த கதையை விடாமல் வந்துகிட்டே இருக்கணும். நடுவில் அப்பப்போ டேக் டைவர்ஷன் போட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு வருவோம். ஆனாலும் நம்ம கதையை விடக்கூடாது. மறுபடியும் அந்த விட்ட கதைக்கே மறுபடியும் வரும். இப்போ இந்த இன்சிடென்ட்ஸை ஃபுல்லாக மகாவிஷ்ணு ஆதிசேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆதிசேஷன் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னென்னா, பெருமாளே சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு நடனம் அமைஞ்சதுன்னா அந்த நடனத்தை நான் காண வேண்டும். இப்போ உங்களுக்கு பாஸ் ஒருத்தர் இருக்கார். பாஸுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அது என்ன விஷயங்கிறது நமக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குமோ இல்லையோ. அப்போ பாஸுக்கு பிடிச்ச விஷயம் கண்டிப்பாக, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ் அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதுனா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ A = B, B = Cனா A = Cங்கிற மாதிரி. அதை போன்று இங்கே ஆதிசேஷனுக்கு பெருமாளுக்கு பிடித்த நடனத்தை தானும் காண வேண்டும்ங்கிற பயங்கர ஆவல் ஏற்பட்டது. அதற்காக பெருமாள்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் பரமேஸ்வரனுடைய நடனத்தை காணணும், அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க அதற்கு பெருமாள் பதில் சொல்கிறார், தபஸ் பண்ணு. நன்னா உன்னுடைய சிந்தனையை உள்நோக்கி திருப்பி சதா சர்வகாலமும் பரமேஸ்வரனே தியானம் பண்ணி தபஸ் பண்ணினா அந்த பரமேஸ்வரனுடைய கிருபையால் அவருடைய திருநடனத்தை அவரே உனக்கு காமிச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்ல, உடனே ஆதிசேஷன் வைகுண்டத்துலேன்னு புறப்பட்டான். உடனே அதுக்கு பெருமாளுக்கு சப்ஸ்டியூஷன் வேண்டாமா? இப்போ பெருமாள் படுத்துருக்க இடத்துல ஆதிசேஷன் இருக்குது. ஆதிசேஷன் போயிட்டுனா பெருமாளுக்கு பெட்டு என்ன? அதுக்காக என்ன பண்ணான்னா ஆதிசேஷனுடைய பிள்ளையை பெருமாளுக்கு ஆசனமாக்கி வைத்து கொண்டு அப்புறம் ஆதிசேஷன் கைலாச பர்வதத்தை நோக்கி புறப்படுறான். அங்கே தான் பக்கத்தில் வைகுண்டம். வைகுண்டத்துலேயும் கொஞ்சம் தூரம் தானே. இது டோர் நம்பர் 1 இருந்தால் டோர் நம்பர் 2 இருக்கும் கைலாசம். ஸோ இங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து புறப்பட்டு கைலாசத்துக்கு போனானாம் ஆதிசேஷன். கைலாச மலை ஆச்சரியமான மலை. அப்படியே வெள்ளியங்கிரின்னு சொல்லி அப்படியே பளபளன்னு பார்த்தா முகம் தெரியுமா, அந்த அளவுக்கு பனி படர்ந்திருக்கும். அந்த பனி கண்ணாடியை ஒத்த பனிகளாக இருக்கும். அதாவது நம்ம இப்போ பூமியில் பார்க்குற பனியையும் கைலாச பர்வதத்தில் எப்படி இருக்குங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வெள்ளியை போன்று அந்த கண்ணாடியை போன்று பளபளன்னு இருக்க ஆச்சரியமான மலை. அந்த மலையினுடைய தாழ்வாரத்தில், அதாவது மலையுடைய சாரலில் ஆதிசேஷன் நாகஸ்வரூபமாகவே 1000 தலைகள் ஆதிசேஷனுக்கு ரொம்ப விசேஷம். அவர் 1000 தலைகளாலையும் கைங்கரியம் பண்ணுவார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மறுபடியாம்னு 1000 தலைகள்லையும் ஆதிசேஷன் பார்த்து கைங்கரியம் பண்ணுவார். அப்போ இந்த 1000 தலைகளுடைய ஆதிசேஷன் என்ன பண்ணுறான், இந்த பெரிய மலைக்குடைய தாழ்வாரத்தில் அடிவாரத்தில் உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறான். அதுவும் சாதாரண தபஸ் இல்லை, கோரமான தபஸ்.
எந்த லட்சியத்தோட? சாக்ஷாத் சிவபெருமானை கண்டே தீர வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நான் சிவபெருமானை கண்டே தீருவேன், அவருடைய ஆனந்த நடனத்தை காணுவேன். அதாவது சிவபெருமானை பார்க்கறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அது பார்க்குறதா இருந்தால் அவன் ஸ்ட்ரைட்டாக கைலாசத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் பரமேஸ்வரனை, அவளுக்குலாம் அந்த ரைட்ஸ்லாம் உண்டு. ஆனால் அவருடைய டான்ஸை பார்க்கணுங்கிறது தான் ஆதிசேஷனுக்கு எழுந்திருக்க அந்த ஆர்வம், அந்த சந்தோஷமான ஒரு ஆச்சரியமான திருநடனத்தை இவன் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவனோட லட்சியமே. அதனால் அது எந்த அளவும் கொஞ்சம் கூட அதற்கு எந்த விதமான ஒரு இதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா, தன்னை சுற்றி 4 புறங்களும் அக்னியை வளர்த்தான். அந்த அக்னிக்கு நடுவில் நின்றுண்டு ஆதிசேஷன் தபஸ் பண்ணுறான். எப்படி இருக்கும் பாருங்க, கோரமான தபஸ், 4 பக்கமும் அக்னி. அது இத்தனைக்கும் எங்கே, பனிமலை கீழே உட்காந்துட்டு அக்னி. என்ன சுவாமி சூடு காயறதுக்காக அப்படி பண்ணானா? இல்லை, அது உண்மையாகவே பயங்கரமான கோரமான அக்னி. அந்த அக்னி சுற்றி இருக்க நடுவில் தான் தபஸ் பண்ணோம். நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி அக்னிகள் வச்சுக்கணும். அதாவது பஞ்சாக்னின்னு சொல்லுவாள். 5 அக்னிகள் எப்பொழுதுமே வீட்டில் வளர்க்க வேண்டிய. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு ஹோமம் வளர்ப்பா. அந்த ஹோமம் பண்ணுறாளோன்னு கல்யாணத்தில், அந்த ஹோமம் பண்ண அக்னியிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வரணும். அதுதான் அக்னிஹோத்திரம்னு பேர். அந்த அக்னியை நம்ம வாய்ஸ் முழுக்க விடாமல் வளர்த்துட்டே வரணும். அந்த அக்னியை கடைசியில் நம்ம போனதுக்கப்புறம் எந்த அக்னியால் நம்ம நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கோமோ, எந்த அக்னி நம்மளுடைய கல்யாணத்துக்கு வளர்க்கப்பட்டதோ, அந்த அக்னியை கொண்டு தான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணுவா. இது எங்கே வருது அப்படின்னா, மகாபாரதத்தில் பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கார், அந்த சரதல்பத்தில் இருக்கார், அம்பு படுக்கையில் இருக்கார். அப்போ பீஷ்மருடைய அந்த இறுதி கட்டத்தில் அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லிட்டு அவர் கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்சு அவர் மோட்சத்துக்கு போகும்பொழுது தர்மபுத்திரரும் கிருஷ்ணரும் சொல்கிறா, ஹே அர்ஜுனா, பீஷ்மருடைய வீட்டில் அக்னிஹோத்திர அக்னி இருக்குது, அந்த அக்னியை கொண்டு வா, அதை வச்சு பீஷ்மருடைய இறுதி சடங்கை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நித்தியம் அக்னி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த மாதிரி? 1 இல்லை 2 இல்லை 5 அக்னிகள். கார்கபத்தியம், ஆஹ்வனீயம், தக்ஷிணாக்னி, சப்யம், ஆவசத்தியம் அப்படின்னு சொல்லி 5 அக்னிகள். இந்த 5 அக்னிகள் வீட்டில் எரிஞ்சுட்டு இருக்கணுமா. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. கார்கபத்தியத்துக்குங்கிறது இது ஒரு குலதெய்வம் மாதிரி ஒரு அக்னி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அக்னி. இது இல்லறத்தில் ஈடுபட்டிருக்குவா அத்தனை பேரும் மிச்சம் வெறும் ஒரு அக்னி. அப்புறம் ஆக்வனீயம்ங்கிறது ஆகுதிகள்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு அக்னி வச்சுருப்பா. அப்புறம் தட்சிணாக்னிங்கிறது இது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அக்னி. ஒரு தென் திசையில் ஒரு அக்னி வளர்ப்பா. இதுக்கு தட்சிணாக்னின்னு பேர். அப்புறம் சப்யம்ங்கிறது இது ஒரு சாட்சி ரூபமாக, அதுதான் பகவான். அந்த பகவான் நாம் பண்ணும் அத்தனை காரியங்களையும் பார்த்து நிற்கிறான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி ரூபமாக ஒரு அக்னி வளர்ப்பா. அதுக்கு சப்யம்னு பேர். அப்புறம் ஆவசத்தியம்ங்கிறது வீட்டில் ஒரு மங்களகரமான காரியங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அக்னி தான் ஆவசத்தியம். ஸோ இந்த மாதிரி பஞ்சாக்னிகள்னு பேர் இதுக்கு. இந்த பஞ்சாக்னி எப்பொழுதுமே வீட்டில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா. ஆனால் அதை போன்று 4 புறங்களும் அக்னி சூழ்ந்திருக்க, தலைக்கு மேலே சூரியன் சுட்டெரிக்க, நடுவில் ஆதிசேஷன் தபஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட அந்த பஞ்சாக்னிகள் கணக்கு வந்துடுது. சுற்றில 4 அக்னி, 4க்கு மேலே சூரியன் 1, 5. ஸோ இந்த பஞ்சாக்னிகள் சுற்றி இருக்க ஆதிசேஷன் கோரமான தபஸ் பண்ணுறான். சாக்ஷாத் சிவபெருமானுடைய திருநடனத்தை பார்க்கணும். அந்த நேரத்தில் தான் அழகான ஒரு ஹம்ச வாகனத்தில், வெள்ளை வெள்ளேர்னு பளிச்சுன்னு இருக்கிற ஹம்ச வாகனத்தில் சதுர்முகனான பிரம்மா வரர். அம்சம் மெதுவாக நடக்கும், பிரம்மா அதை விட மெதுவாக நடப்பேன். ஏன்னா அவருக்கு வயசாகிடுது. அது நம்ம சங்கல்பம் பண்ணிக்கும் போது அத்திய பிரம்மண தித்திய பரார்த்தே ஸ்வேதவரா கல்பியம் தானே சொல்கிறோம். அத்திய பிரம்மண தித்திய பரார்த்தே, இப்பொழுது இருக்க பிரம்மாவுடைய 2வது 50 வயசு. அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு 50+ எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்க, 50+ ஏஜ். அதனால் பிரம்மா மெதுவாக ஹம்சத் மேலே ஏறி இந்த ஆதிசேஷனுக்கு முன்னாடி நிற்கிறார். இவர் ரொம்ப வருஷமாக தபஸ் பண்ணுறான், பயங்கரமான கோரமான தபஸ். அப்போ பிரம்மா காட்சி கொடுக்குறார். ஆஹா, சாக்ஷாத் பிரம்மாவே வந்திருக்காரே, படைப்பு தொழிலுக்கு அதிபதியாச்சேன்னு சொல்லி ஆதிசேஷன் விழுந்து வணங்குறான்.
அவருக்கு தேவையான அர்க்கியபாதி ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பிரம்மா கேட்குறார், ஹே ஆதிசேஷா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். உன்னுடைய அந்த தவ வலிமை சத்தியலோகம் வரைக்கும் எட்டித்து. அதாவது பூர்லோக போர்லோகன்னு ஆரம்பித்து சத்தியலோகம் 7 லோகங்கள், பூஹு புவக சுவக மக ஜனக தபக சத்தியம்னு 7வது லோகம் சத்தியலோகம். அந்த சத்தியலோகம் வரைக்கும் இந்த ஆதிசேஷனுடைய அக்னி வந்து அந்த என்ன சொல்கிறது, தவ அக்னி வந்து எட்டித்தாம். அதனால் பிரம்மா கேட்குறார், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உன்னோட தபஸை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு பிரம்மா கொடுக்குறார். அது அவர் இன்னொன்று சொல்கிறார், உனக்கு தனம் வேணும்னா தனம் தரேன், உனக்கு தானியம் வேணும்னா தானியம் தரேன், உனக்கு ஆரோக்கியம் வேணுமா ஆரோக்கியம் தரேன், உனக்கு புத்திர சம்பத்து வேணுமா தரேன், என்னால் எல்லாமே கொடுக்க முடியும், உனக்கு என்ன வேணும்னாலும் கேள் நான் தரேன் அப்படிங்கிறார். இதுதான் பெரிய கேட்ச். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சடக்கி தபஸ்லாம் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுவா, இந்த யோகிகள்லாம் ஆரம்பிக்கிறா தெரியுமா, அது பகவத்கீதையிலே சொல்கிறார் கிருஷ்ணன். அவளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா தானாக இந்த அஷ்டமா சித்திகள்லாம் கூட வந்துடும். அதெல்லாம் தானாகவே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தபஸ் பண்ணும் பொழுதே தலையை தூக்கிண்டு, அதாவது உங்கள் தியானம் பண்ணும்பொழுது தலையை தூக்கி கண்ணை தூக்கின்னு தியானம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஓடும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கண்ணை இப்படி கீழ் நோக்கி இதனுடைய நாசாகிரத்தில் இது பண்ணி உங்களுக்கு தியானம் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குங்கிறது பகவத்கீதையில் வருது விடுங்க. ஆனால் அப்போ இந்த கொஞ்சம் நம்ம இந்த பிரயத்தனப்பட்டு எல்லாமே பண்ணோம் அப்படின்னா நமக்கே அஷ்டமா சித்திகள்லாம் கைகூடும். அஷ்டமா சித்திங்கிறது அனிமா மகிமா லஹிமான்லாம் இருக்குது. அதாவது உடம்பை ரொம்ப பெருசாக்கிக்கலாம், ரொம்ப வெயிட் ஆக்கிக்கலாம், இழைச்சி போய் காற்றோட காற்றாக இருக்கலாம், சின்ன திருமேனியாக எடுத்துக்கலாம், ரொம்ப குட்டியாக யாரு கண்ணுக்குமே தெரியாத அளவுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி பல பல சக்திகள் ஒரே இடத்துல பல இடங்களில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்கலாம், நினச்சது நடக்கும். இப்படிலாம் நிறைய சக்திகள் வந்து இந்த அஷ்டமா சித்திகள்லாம் வந்து நமக்கு கைகூடும் நம்ம கொஞ்சம் தூரம் தபஸ் பண்ணாலே. இது ஒரு பெரிய கேட்ச் என்னென்னா, இந்த அஷ்டமா சித்திகளுக்குள்ளே நீங்கள் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் தபஸ் பூரா வீணாக போயிடும். நீங்கள் அதுக்கு தாண்டி நீங்கள் அடுத்து போகணும். இப்போ ஒரு இன்டர்வியூ நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வரிசையாக கேள்வி இந்த இதெல்லாம் வச்சுருக்கானே, இந்த 100வது கேள்வி கேட்டால் நாங்கள் 1000 கோடி ரூபா பரிசு தருகிறோம், 100 கோடி ரூபா தருகிறோம், வந்தால் 1 கோடின்லாம் இருக்கே. அந்த மாதிரி நீங்கள் அதில் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுகிட்டே வருவான். அந்த ஒவ்வொரு கேள்வி கேட்டோடனே நடுவில் ஒரு 10வது கேள்வி வந்தோடனே உங்களுக்கு இவ்வளோ காசு நீங்கள் சேகரிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து இதோடு போகலாம், இல்லைன்னா நீங்கள் எல்லாமே இழந்துருவீங்க அப்படின்லாம் பயமுறுத்துவான். அது உங்களுக்கு காசு விஷயத்தை வேணாலும் சரி, ஓகே எனக்கு ஒரு கண்டென்ட் ஒரு லைஃப் இருக்குது போதும், எனக்கு இவ்வளோ காசு இருக்குது போதுங்கிறத நீங்கள் நிறுத்திக்கலாம். ஆனால் உங்களுக்கு தபஸ்ன்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் போகும் விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இங்கே பிரம்மா பண்ணின்னு இருக்கார். இந்த அஷ்டமா சித்திகள் சொன்னேனே அதெல்லாம் கைகூடுமா. இந்த மாதிரி ஒரு ரிஷிக்கே கைகூடுத்து. என்னென்னா பல யுகங்களாக உட்காந்து கடற்கடியில் தபஸ் பண்ணார். ஏன்னா கடற்கடியில் உட்காந்துட்டா எந்த விதமான சிந்தனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி யாருமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடற்கடியில் கண்ணை மூடி தபஸ் பண்ணுறார். ஒரு நாள் கண்ணை திறந்தார். 100 வருஷங்களாக தபஸ் பண்ணியிருக்கார். அப்படி கடற்கடியில் மூச்சை அடக்கி ஒரு நாள் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு மீன் 4-5 குட்டியோட விளையாடிட்டு இருந்தது. அப்போ சட்டுன்னு இந்த ரிஷிக்கு தோணி போயிட்டான், நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோமே, மீன் குழந்தைகளோட விளையாடுறது, நான் மனுஷன், எனக்கு ஒரு குழந்தை இழந்த பொண்டாட்டி வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரான், நேராக போய் ராஜாட்ட போய் கேட்குறார். உன் ராஜாவுக்கு 50 பொண்கள், அந்த ராஜாவுக்கு உன் 50 பொண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு. ராஜா சொன்னா, உனக்கு நீ கேட்ட கேடுக்கு ஒன்றே ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ ஒரு 100கணக்கான வருஷமாக தண்ணியில் உட்காந்துருக்கார், உடம்பெல்லாம் இழைச்சி போய் அழுகி போய் கிடக்கு. நீ கெட்ட கேடுக்கு ஒன்றே ஜாஸ்தி. நீ வேணா ஒன்று செய்கிறேன், நீ ஏன் போ, எந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியோ அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் உன்னை அப்படின்னு கேட்க, ரிஷி என்ன பண்ணாராம், அழகான உருவம் எடுத்துட்டு அந்த அந்தப்புறத்துக்கு போய் 50 பெண்களையும் மயக்கிட்டாராம். 50 பெண்களையும் ஒரு பின்னாடி வந்து நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜா கண்ணுக்கு அழுகி போன உடம்பா தெரியுது, அந்த பெண்கள் கண்ணுக்கு வந்து அப்படியே சுகுமாரனாக தெரிகிறார். 50 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இந்த ரிஷி என்ன பண்ணாரா, 50 வீடு கட்டி 50 பங்களா வச்சு 50 கார் வச்சு 50 ஏசி போட்டு எல்லாம் 50 பண்ணி 50 பேர் வீட்லேயும் பெண்களை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பொண்ணை குடி வச்சு, அதை விட கொடுமையாக என்ன பண்ணாரா, தானே 50 உருவமும் எடுத்துட்டு 50 பேர் வீட்லேயும் 50 இது சௌக்கியமாக உருவங்களோட சௌக்கியமாக இருந்தாராம்.
ஆபாச விருத்திக்கு 50 சரீரம்பா. அந்த மாதிரி இந்த மீன் போய் இந்த ரிஷியோட தவமே கெட்டது. கடைசியில் இந்த ரிஷியோட தபஸ் அத்தனையும் போய் வேஸ்ட்டாக போச்சு. அந்த மாதிரி இந்த பிரம்மா இங்கே உட்காந்து நம்மளுடைய ஆதிசேஷனுக்கு முன்னாடி உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ ஆதிசேஷன் பிரம்மாவுடைய வார்த்தைக்கு மயங்கினானா, இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணானா தபஸை? பிரம்மாவுக்கு அப்புறம் யார் வந்தா, பிரம்மா யார்? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல, இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நாளை சந்திப்போம்.